நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 347வது வீடியோ. இது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறா, மாமா இந்த அளவில் இருக்குது சொல்லுங்கோ அப்படின்லாம் சொல்கிறா. அரியத்துறை கிரகத்தை பற்றி. மகா சிவராத்திரி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமைக்கு வருது. ஸோ நாங்கள் புதன்கிழமை காத்தாலே போய்டுவோம் அரியத்துறைக்கு. வியாழக்கிழமை ஒரு 10 மணி வரைக்கும் இருப்போங்க நாங்கள். ஸோ யார் யார் கலந்துக்கணும் விரும்புகிறாளோ அவள் வந்து நேரம் வரலாங்க. தங்கத்துக்கு இடம் இருக்குது. அன்ன ஆகாரத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். தே பி டேக்கிங் கேர். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். நம்ம ஆற்றுலேருந்து கோவிலேருந்து 50 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அந்த அரியத்தோட அந்த கிரகத்தை பற்றி கேட்குறா. இப்போ மண், செங்கல் அதெல்லாம் வந்து கொண்டு இறக்கியாச்சு அங்கே. ஸோ இது கட்டுமான பணி ஆரம்பிக்க போகிறா. இன்றைக்கி நாளைக்கு ஆரம்பிச்சுடுவேன். ஸோ அதை மாடிப்படி போடுறா. மாடிப்படி போட்டு இந்த மேலே வந்து அந்த ஷெட்டு போட போகிறோம். அதாவது ஒரு 20 பேர் 20 பேர் படுத்துக்கலாம் தாராளமாக. ஒரு பாத்ரூம் போட போகிறாங்க. ஸோ இது மொத்த செலவு 1.25 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்லியிருக்கா அப்ராக்சிமேட்டாக. கீழே இருக்கிற இந்த இந்தியன் டாய்லெட்டில் வெஸ்டர்னாக மாற்றிடுறா. நான் எப்போ இந்த காலத்தில் இந்தியன் டாய்லெட்டில் போகிறதுக்கு வயசான உளுந்துடுறா அதுலேயே. ஸோ அதனால் வந்து அங்கே 4 டாய்லெட் இருக்குது. இது 2 குளிக்கிற பாத்ரூமு, இந்தியன் டாய்லெட் 2 இருக்குது. எல்லாமே வெஸ்டர்னாக மாற்றிடுறோம். ஸோ அதிலே குளிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 4 இதுவாக பண்ண போகிறோம். அங்கே மாடியில் ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பண்ண வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்த ஆல்ரெடி ஐ மேட் ரெக்வஸ்ட்டு. இது வரைக்கும் 55,000 ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு. நான் வந்து ஒரு பைசாவோட எக்ஸ்ட்ரா குறையும் இல்லாமல் கூட்டாமல் தான் சொல்கிறேன். நிறைய பேர் டாக்டர் ராஜவல்லின்னு ஒரு பெண்மணி, அவள் வந்து ரொம்ப நான் பதிவு பார்த்த உடனடியாக அனுப்புகிறேன்னு சொன்னான். வித்தின் அன் ஹவர் ஷீ சென்ட் 10,000 rupees ஃபார் மீ அந்த ப்ராஜெக்டுக்கு. அதே மாதிரி அந்த ஆனந்த் ஹரிகரன் அமெரிக்காவில் வந்து 10,000 ரூபா அனுப்பிச்சான். அது மாதிரி 5,000 ரூபா 10,000 நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கா. எல்லாம் கூட்டி பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் ஆஸ் ரேட்டு வந்து 55,000 ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எட்கிஞ்சது இவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. அதாவது 3,560 பேர் இருக்கா சப்ஸ்கிரைபர்ஸு. வியூவர்ஸ் வந்து 2 லட்சத்துக்கு மேலே இருக்கா. ஸோ அட்லீஸ்ட் வியூ பண்ணுறவா எனக்குன்னு எதாவது பண்ணணும் ஆசைப்பட்டேன். இதில் வந்து நான் யோசனை பண்ணி சொல்லியிருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லைங்கன்னா, சும்மா சொன்னப்போ சொல்லி பார்த்தேன். நான் ஒரு 100 ரூபா ஒருத்தர் கணக்கு வச்சுருந்தா கூட எனக்கு 3,500 பேர் 560 பேர்னா 3 வந்துடும். அந்த அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். சிவராத்திரிக்கு அதில் மீறும். சிவராத்திரி எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆகுது. ஏன்னா 4 காலத்து பிரசாதம் நம்ம தான் பண்ணுறோம். 4 கால பிரசாதம் பண்ணி விநியோகத்துக்கு போயிடுறது. பெரிய பெரிய டபராவில் பண்ணுற புளியோதரை ஒன்று ஒரு வேளைக்கு, சக்கரை பொங்கல் முதல் காலத்துக்கு, அப்புறம் லெமன் ரைஸு, அது மாதிரிலாம் பண்ணி எர்லி மார்னிங் வெண்பொங்கல் உச்சோட நைவேத்தியம் பண்ணி அது வந்து ஆகாரம் கொடுத்துருவோம். இது தவிர வரவாளுக்கு வரும் உப்புமா, இட்லி அதெல்லாம் வேறு பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி இதுக்கே வந்து வஸ்திரங்கள் எல்லா சாமிக்கும் சின்ன பிள்ளையாரில் ஆரம்பித்து நவக்கிரகம் கிடையாது. ஒரு சூரியன் மட்டும்தான் இருக்கும். ஸோ பைரவர் 2 பைரவர் இருக்குது. துர்கா சன்னதி பஞ்சகோஷ்டம் இருக்குது. அதே விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கா, அது பஞ்சகோஷ்டத்தில் வந்துடும். அது இதை தவிர கிட்டத்தட்ட 27 திருமேனிகள் இருக்குது. செப்பு திருமேனிகள், அதான் பஞ்சலோக விக்கிரகங்கள். அதான் பழைய சோமாஸ்கந்தர் ஒரு செட்டு. சோமாஸ்கந்தர்னா சோமாஸ்கந்தர் அந்த மாதிரி அது வாழ்க்கெல்லாம் வசனங்கள்லாம் வாங்குகிறோம். ஸோ அந்த சிவராத்திரி பண்ணி தனியாக மேக் ரெக்வஸ்ட்டு அவங்க ரிக்வயர்டு தனியாக போடுறேன். இப்போ வந்து இந்த அரியத்துறை குரு கிருபா கிரகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு தயவுசெய்து பார்த்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா வந்து மேட்ரு ஆஃப் தேதி ஆகிடுத்து, 23 தேதி ஆகிடுத்து இன்றைக்கி. ஸோ இதில் இந்த மாதம் ஒரு 7 நாள் இருக்குது. அடுத்த மாதத்தில் ஒரு 26 நாள். ஸோ 32 நாள் தான் வருது. ஸோ அதுக்குள்ளே முடித்து அங்கே வந்து தங்கத்துக்கு நான் ரெடி பண்ணி ஆகணும். இதுதான் அரியத்துறை கிரகப்பேசும் போது எடுத்தது. நானும் என் மனைவியை வந்து அந்த வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கிற இந்த பட்டம். இந்த இது மேலே தான் வந்து ஷெட்டு போட போகிறோம்.
இது. அப்புறமா அந்த அந்த வீட்டினுடைய தோற்றங்கள் காமிக்கிற சில ஃபோட்டோஸு. அதை நான் மேனுவலாக போட்டு அந்த கேரிகேச்சர்ஸை போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா ஆல்பம் கிடச்சிது. சரி அது அந்த ஆல்பத்தை வச்சே காமிச்சிடலான்ட்டு. இந்த பில்டிங்கில் ஓவராலாக ஃபுல் வியூ சொன்னேன் பாருங்கள். இதுதான் என்ட்ரிலேருந்து காம்பவுண்ட்லேருந்து உள்ளே போகிறோம். உள்ளே இருக்குது. இது வந்து எழுத்தா மாதிரி கோவில் இருக்குது. நம்ம பாத்துலேருந்து இடது பாகத்தில், அதாவது வடக்கு, இது தெற்கு வாசப்படி. இது கோவிலோட தெற்கு வாசப்படி. இந்த இதுலேருந்து 50 அடி டிஸ்டன்ஸில் என் கிரகம் அமைஞ்சுள்ளது. இந்த குரு கிருபான்ற கிரகம் இங்கே தான் வந்து எல்லாம் தங்குவா சிவராத்திரிக்கு. இதிலேயே வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பேர் அன்னக்கூடம் மாத்துஸ்ரீ சரஸ்வதி ராமாபதம்ன்ற எங்கள் அம்மா பேரில் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு அது நீள வாக்கில் ஒரு 20 அடி இருக்கும். ஸோ அகல வாக்கில் ஒரு 12-13 அடி இருக்கும் அந்த ஷெட்டு. அது இது வந்து மாடர்னைஸ் கிடையாது. எல்லாம் கீழே டைல்ஸ் போட்டு பார்த்து ஒரு மேலெல்லாம் ஆஸ்பெஸ்டாஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து அந்த முழு தோற்றம். அது இந்த வீட்டோட முழு தோற்றம் அதுதான். இது கிரகப்பிரவேசம் போது எடுத்தது ஃபோட்டோ அது. ஸோ இந்த ஓரத்தில் மாடிப்படி வந்துடும். மாடிப்படி ஏறி போனால் ஷெட்டுக்கு போயிடலாம். மார்க் பண்ணியிருக்கோம். அது இது வந்து நான் மன்றாடி கேட்குறேன். இது வந்து என்னோட யூசேஜ் கிடையாது. இது டோட்டலாகவே இந்த வந்து பின்னாடி ட்ரஸ்ட்டுக்கு தான் போகிறது. இது இந்த ஸ்ரீவித்யான ட்ரஸ்ட்டு கிடையாது. அந்த கிரகத்தினுடைய பேர் குரு கிருபான்னு தான் மெயினாக வச்சுருக்கு. நான் பரமாச்சாரியாருடைய அனுகிரகத்தினால கிடச்சதுனால அந்த வீடு பேர் குரு கிருபா. ஸோ அந்த குரு கிருபாவுக்கு மேலே அந்த இது ஷெட்டு போடுறோம். அது வந்து கேரளா டைல்ஸ் மாடலில் வந்து அந்த ஷீட்லேயே இப்போ நிறையா வருது. ஸோ அந்த மாதிரி மாடல்லே போட்டிருக்கோம். அதுக்கே வந்து 1,10,000 ரூபா கிட்டத்தட்ட ஆகும்ருக்கோம் அந்த ஷெட்டு போடுறது மட்டுமே. இந்த மாடிப்படி கட்டி அந்த இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபா போட்டுக்கிறோம். ஸோ 1.75 மேக்ஸிமம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் 55 தான் வந்திருக்கு எனக்கு. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி உடையவராக இருப்பேன். நான் நமஸ்கரிக்கிறேன் வாழ்க்கலாம். இந்த நோபல் காசுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை இதை வந்து இந்த பதிவில் அதுக்கு இது மாதிரி இந்த பதிவு திஸ் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி. ஸோ இது வந்து மனுஷாருடைய சுயலாபத்துக்கெல்லாம் கிடையாது. இது வந்து பப்ளிக் ஜென்ர காசு, நோபல் காசுக்காக பண்ணுறது. இதை மனசில் வாங்கிட்டு யார் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவா செய்யுங்க. அதுக்கு தாராளமாக தங்கிக்கலாம் நீங்களும் வந்து அந்த இடத்துல. ஸோ மாடியில் வந்து அது மொத்த ஏரியா வந்து 390 சதுரடி வருதுன்னு சொல்லியிருக்கா அந்த கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா. அதுக்கு மேலே ஷெட்டு போடுறோம். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்த குருகிருபா அவருடைய அந்த தங்க இடத்துக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணால் நான் ரொம்ப 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 உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருப்பேன். நான் நமஸ்காரத்தோடு விண்ணப்பிக்கிறது. இதோட இந்த பதிவு இந்த விஷயம்.